கார் விலை குறைய போகுது, பைக் விலை குறைய போகுது, டிவி விலை குறைய போகுது, ஏசி விலை முக்கியமாக மருந்துகள் விலையெல்லாம் குறைஞ்சிச்சு. ஆஸ் அ டாக்டர் நான் இதை சொல்லி ஆகணும். ஒருத்தன் வந்து அவசரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கதி கலங்கி போய் நிற்கும் போது நீ அவன்கிட்ட வரியை பிடுங்கியிருக்க. அப்போ அந்த வரியை நீ பிடுங்கிறதுக்கு 8 வருஷமாக நீ தயாராக இருந்தது. இப்போ நீ வந்து அவசர கால மருத்துவத்துக்கு வந்து டாக்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது அந்த அந்த இவ்வளோ 8 வருஷமாக இவ்வளோ வரி கட்டணும் எவ்வளோ வலிக்கும். இதெல்லாம் என்ன காரணம்? இப்போ என்ன ரீசன்? ஏன் இந்த திடீர்னு நிர்மலா சீதாராமன் கொண்டு வரணும்? மோடியை பிடிச்சி ட்ரம்ப் ஒரு அழுத்துறாரு. இந்தியாவிலேருந்து இவ்வளோ வந்தாக்கா இவ்வளவு நாங்களாம் வாங்க முடியாது. அப்போ இங்கே வந்து கமோடிட்டிஸ் அதிகமாகுது. இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் போது வெளியே போக முடியல. அந்த ப்ரொடக்ஷன் என்ன பண்ணலாம்? நாட்டு மக்களுக்கே விற்கலாம். நாட்டு மக்களுடைய பையிங் அதிகப்படுத்தணும். என்ன பண்ணலாம்? டாக்ஸை குறைக்கலாம். சச் எ ஸ்டூபிடிட்டி. இல்லை, இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு ஒன்று இருக்குது. இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்னன்னா, ஒரு கம்பெனி சோப்பு தயாரிக்குது. அந்த சோப்பு தயாரிக்கிற விலை 100 ரூபாய். முன்னாடி அந்த சோப்புக்கு 12% வரி. அப்போ எவ்வளோ விற்பான்? 112 ரூபான்னு விற்பான். இப்போ அந்த சோப்புக்கு என்ன விலைன்னு சொல்கிறாங்க? 5%. அப்போ எவ்வளோன்னு விற்பான்? 105 ரூபான்னு விற்பான். பட் இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து விலையை குறைக்கல, அதே 112 தான் 112 தான் விற்கிறான். கேட்டால் என்ன சொல்கிறான்? 107 ரூபாய் ஆக்கிட்டான் பேஸ் ப்ரைஸை. பேஸ் ப்ரைஸை 100 ரூபாயிலிருந்து 107 ரூபா ஆக்கிட்டான். 5% டாக்ஸ். நீ 112 ரூபா தான் கட்டணும். என்ன பண்ணுவீங்க? அப்ப நுகர்வோருக்கு எந்த விதமான லாபம் இருக்க போவது இல்லை. பாயிண்ட் தான் என்னன்னா, நீ இதெல்லாம் பண்ற சரி, பேஸ் பிரைஸை நீ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வகையான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, பேஸ் பிரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஜிஎஸ்டி 2.0 ரேஷனலைசேஷன் யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுது? நான் கேட்கறது இந்திய நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன? இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், 0% நீங்க எதுக்கெல்லாம் ஆக்கியிருக்கீங்க? உங்களுடைய நீங்க ஆளக்கூடிய உங்களுடைய பேஸ் மாநிலங்கள் குஜராத், மகாராஷ்டிரா, ஏன்னா கார்கள்ல கூட சிறிய கார்களுக்கு மட்டும், சிறிய கார்கள் கம்பெனி இருக்கிறதெல்லாம் நோய்டா, ஹரியானா இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. பெரிய கார்கள் இருக்கிற இடம் தான் நம்ம இடம்லாம் கர்நாடகா, இது தமிழ்நாடு எல்லாம் எஸ்யூவிஸ் மேனுஃபேக்சர் பண்ற இடம். நான் சொன்ன அந்த பேஸ் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எங்க தெரியுமா இடிக்கும்? மேனுஃபேக்சர் சைடு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கார் அவன் வந்து மேனுஃபேக்சர் பண்றான். கார்ல இருக்கிற பிளாஸ்டிக் 18%, கார்ல இருக்கிற ஸ்டீலுக்கு 18%, கார்ல இருக்கிற டயருக்கு 12%. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அதாவது இது எதுவுமே புரியாம மறைமுக வரியா? எஸ், இது வந்து நோட் சோரி. ஓட்டு சோரி முடிஞ்சு இது நோட் சோரி. மக்களை வந்து எப்படி ஏமாத்தணும்னு மிக தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இது வந்து மிக தீவிரமான திருட்டு. இது வந்து மீண்டும் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து பொருளாதாரம் பற்றி விஷயம் தெரியுதோ இல்லையோ, எப்படி ஏமாற்றணும்னு எனக்கு கிளியரா தெரியுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு மக்கள் கிட்ட, ஏங்க கார் விலை குறையும், உங்களுக்கு வைரத்துக்கு நீங்கள் டாக்ஸ் கிடைக்கும். என்ன கொடுமை இது? இங்கே என்ன நம்மளாம் போய் டெய்லி வைரம் வாங்கிட்டு இருக்கோம். இல்லை சொல்கிறேன், டெய்லி நீங்களும் நானும் வைரம் வாங்கிட்டு இருக்கோமா, தங்கம் வாங்கிட்டு இருக்கோம். பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்க்ரூட்டினி. ஏற்கனவே ஜிஎஸ்டியை அமல்படுத்தி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு கூட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வர்த்தகர்களுக்கு நல்லா தெரியும். அது ஒவ்வொரு சின்ன சின்ன கடை, சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஆரம்பிச்சுல இன்னைக்கு வர எத்தனை வழக்குகள், எத்தனை கேஸ் அவங்க மேலே, எத்தனை விஷயங்கள், எத்தனை பிரச்சனைகள் நோட்டீஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்து இப்போ வரும்போது இந்த டாக்ஸ் லெவலை மாற்றி அடுத்த பிரச்சனை கொண்டு போய் அவங்களை விடுறாங்க. அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் இதுல இதுக்கும் இவங்களுக்கும் இது வரும், ப்ராப்ளம் வரும். வாடிக்கையாளர் என்ன கேட்பான்? டாக்ஸ் குறைஞ்சிருக்குன்னு கேட்பான். அப்படிதானே? இப்போ நீங்களும் நானும் போயிட்டு ஒரு சோப்பு வாங்க போறோம்னா, ஏன்பா 110 ரூபா வந்துடுவாங்க, இப்போ 102 ரூபா வரணும்னு கேட்போம். ஆனா அங்க 110 ரூபா தான் இருக்கும். எங்க பிரச்சனை? யாரோ பண்றது இவங்க ஒரு பொதுமக்களோட எக்ஸாக்ட்லி அதேதான். 4 ரூபாய் ஷாம்பு வாங்கணும்னா அட்லீஸ்ட் இப்போ அது 3000 ரூபாய் இருக்கணும். ஆனா அது 4 ரூபாவா தான் இருக்கும். மெடிக்கல் செக்டர் அங்கேயும் இதே பாயிண்ட் வரேன் நான். ஏன்னா மெடிக்கல்ல வந்து உனக்கு மெடிக்கல் கிளைம் மற்ற பாலிசிஸ்லாம் வந்து சரியான அதான் வரேன் நான். இது அதுக்கு ரெண்டாவது வரேன். இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இந்த டிஸ்போசபிள்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்க பார்த்துருப்பீங்க, சிக்கானீங்கன்னா சிரிஞ்சில் இருந்து, நீடில் இருந்து, நம்ம ஐவி செட்ல இருந்து, இது எல்லாமே வந்து டிஸ்போசபிள்ஸ். இந்த டிஸ்போசபிள்ஸ்க்கு வந்து டாக்ஸ் இப்போ 5% சொல்லி போட்டுருக்காங்க. பட் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா ரப்பருக்கு ஒரு டாக்ஸ் இருக்குது, அங்கே பிளாஸ்டிக் ஒரு டாக்ஸ் இருக்கு, பேப்பருக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு, லேபிளுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் ஒரு டாக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற வேற டாக்ஸ் லேப்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரிந்து எந்த வகையான மாற்றம், உதாரணமா ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவர் ஏதோ ஒரு காரணமா 15000 ரூபாய் பில்லு கட்டுறாருன்னா, செப்டம்பர் 22க்கு அப்புறம் 15000 ரூபாங்கிறது 15000 ரூபா தான் இருக்கும், இல்ல 17000 ரூபா ஆகுமே தவிர 15000 ரூபா 10000 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நீங்க கேட்ட அந்த இன்சூரன்ஸ் மேட்டர்,
அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் லைஃப் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுலேயும் அந்த அந்த கம்பெனியுடைய பேஸ் விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இது ஓகே, அவனுடைய யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கு இவ்வளோ டேக்ஸ், அவன் யூஸ் பண்ணுற பிரிண்டர்ஸ்க்கு இவ்வளோ டேக்ஸ், அவன் யூஸ் பண்ணுற மார்க்கெட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ், ஹெச்ஆருக்கு இவ்வளோ டேக்ஸ். அந்த டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 12%. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் ஸ்லாப்பை கூட்டுவான். இப்போ உதாரணமாக உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு கம்ப்ளீட்டாக காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் போடுறீங்க, 25,000 ஆண்டுக்கு வருதுன்னா இப்போ அவன் டேக்ஸ் குறைஞ்சா அந்த 25,000லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 23.7 வரணும், 23,750 வரணும். பட் இவன் என்ன பண்ணுவான், காம்ப்ரிஹென்சிவ் டேக்ஸையே கூட்டிடுவான், 0%. ஏன்னா பிகாஸ் இவனுக்கு இந்த டேக்ஸ் எல்லாம் குறையல. அவனுடைய ஹெச்ஆர் டேக்ஸோ, கம்ப்யூட்டர் யூசேஜ் டேக்ஸோ, பேப்பருக்குண்டான டேக்ஸோ, மார்க்கெட்டிங்குண்டான டேக்ஸோ எதுவுமே அவனுக்கு குறையல. அப்போ இதெல்லாம் குறைக்காம அவன் இன்சூரன்ஸ் டேக்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஏன்னா தட் ஷுட் நாட் பேர் பை த கம்பெனி. அவன் கம்பெனி பேர் பண்ண மாட்டான். ஏன்னா இவ்வளோ நாள் அது வாடிக்கையாக இருந்தது. அவன் கம்பெனி பேர் பண்ணாமல் திரும்பவும் அது வந்து நம்ம இவங்ககிட்ட தான் போவோம், மக்கள்கிட்ட சுமை மீண்டும் அதிகமாக போகும். இதில் பிரச்சனை என்னன்னா பாஜக அரசு வரியை கம்மி பண்ணி விட்டது, பாஜக அரசு வரியை குறைத்து விட்டது. ஆனால் எங்களுக்கு அந்த பலன் வராமல் கம்பெனிஸ் பார்த்துக்கிறாங்கிற பழியையும் கொண்டு போய் இது அந்த இடத்துல விடும். அவசியம் இல்லாமல் மக்களிடத்தை குழப்பத்தை விளைவிக்கும். கார்ப்பரேட்டுக்கான மிகச்சிறந்த டாக்ஸ் இது, மக்களுக்கானது இல்லை.